பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து மனிதர்களை சமமாக நடத்தினார். நம்முடைய சிருஷ்டிகர்த்தர் மனிதர்களை சமமாக நடத்துகிறவர். எங்க குறைபாடு உள்ளவர்களோ, எங்க பலவீனமா இருக்காங்களோ அவங்களுக்கு கிருபையை கொடுப்பார். நீங்க நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் சில புத்தி சாதுர்த்தியமா என்ன செய்யறான்னா, ஒரு ஆள் 99 பேர், 100ல் ஒருத்தன் 99 பேரை கொஞ்சம் சாதுரியமா தந்திரமா, சாத்தான் எப்படி லூசிபர் எப்படி வரான் சர்ப்பத்தின் ரூபத்தில், அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஜனங்களை கொத்தடிமைப்படுத்தான். உழைப்பை திருடுறவன் சாத்தான். நீங்கள் சாத்தானை தனியாலாம் அடையாளம் கேட்காதீங்க. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் நீங்கள் பரிபூர்ணப்பட வந்தேன் என்று இயேசு சொல்கிறார். இன்னைக்கு திருடன் எந்த வழியில் வந்திருக்கிறான்? உழைப்பை திருடிக்கிட்டு இருக்கிறான். உழைப்பை பூரா ஜனங்கள் மேலே அவங்க உழைப்பை பூரா சுரண்டி தின்னுட்டு ஜனங்களை ஓட்டாண்டி ஆக்கி, அவங்களுக்கு நீதி கிடையாது, நியாயம் கிடையாது, அதிகாரம் கிடையாது, ஓட்டு போட முடியாது, எந்த பவரும் கிடையாது. உழைச்சிக்கிட்டே இருக்கணும் காலகாலமாக. பெண்களுடைய கற்புக்கு இது கிடையாது, பாதுகாப்பு கிடையாது. ஜனங்களுடைய வருமானத்தை வந்து இது பண்ண முடியாது, சேவ் பண்ண முடியாது. ஒன்றும் பணமே கிடையாது, அவங்க கண்ணில் காட்ட மாட்டாங்க. சோறே கிடையாது. கொத்தடிமையாக இருந்து நீ சாகணும். இதுதான் பல தேசங்களில் நடந்துச்சு. கிறிஸ்தவங்கிறது இனம் அல்ல, அது ஒரு நல்ல வாழ்வு, நல்ல வழி. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது யாராவது பாஸ்டருங்க பார்த்துக்கிட்டது தயவு செஞ்சு புரிஞ்சு உங்கள் சபைகளில் பிரசங்கம் பண்ணுங்க. கிறிஸ்தவங்கிறது ஒரு இனம் அல்ல, பல இனங்களின் தொகுப்பு இல்லை. கடவுளை காப்பாற்றுறது இல்லை கிறிஸ்தவம். கடவுள் தான் மனுஷனை காப்பாற்றுறாரு. என் கொள்கையை, என் சாமியை, என் கோயிலை நான் காப்பாற்ற வேண்டியில்லை. எனக்கு அவர் சிலுவை சுமந்தார். அதுக்கு தான் இயேசுக்கு நான் ஊழியம் செய்கிறேன். ஏன் எல்லா சாமியும் தோளில் தூக்கணும்யா? இயேசு என் பாவத்துக்காக சிலுவை சுமந்தார். போய் சொல்லுங்க. ஏன் ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம்? எதுக்கு ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம்? எனக்காக அவர் சிலுவை சுமந்தார், என் பாவத்துக்காக. நான் நித்திய ஜீவன் பெறுவதற்காக. நித்திய ஜீவனுக்கு எவனாவது கேரண்டி கொடுக்க முடியுமா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னு இயேசு கேரண்டி கொடுக்குறேன். யாரும் கொடுக்க முடியாது. மனுஷனை அடிமைப்படுத்தி மனுஷனை கொள்ளையடிக்க தான் முடியும். மனுஷனுக்கு விலக்கேற்றி வாழ்க்கை கொடுத்து அவனை நித்திய ஜீவன் கொடுக்க இயேசுவால் மட்டுமே முடியும். இயேசுவின் பிள்ளைகளால் மட்டுமே முடியும். நல்ல பெருமைக்குரியவர்களா, வைராக்கியம் உள்ளவராக கர்த்தருக்கு ஊழியம் செய்ய புறப்படுங்க. ஒவ்வொருத்தரும் பயப்படாதீங்க. உங்கள் சரீரத்தை அழிக்கிறவனுக்கு இல்லை, உங்கள் ஆத்மாவை சேர்த்து அழிக்கிறவருக்கு தான் பயப்படும். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பக்தி வைராக்கியத்தோட கர்த்தர் மேலே விசுவாசத்தோட புறப்படுங்க. மக்களை, தாழ்த்தப்பட்ட, கஷ்டப்பட்ட, நொறுக்கப்பட்ட மக்களை காப்பாற்றுவோம். ஆமென். அல்லேலூயா.